the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தம் வெடிச்சதுல இருந்து அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அது ஒரு பிராந்திய மோதலா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கார்கள். அமெரிக்காவோட அரசு தலைமையாகட்டும், அமெரிக்காவோட இராணுவ தலைமையாகட்டும், இதுதான் வெளிப்படையா தெரியக்கூடிய உண்மை. ஆனா மறைமுகமா பிராந்திய மோதல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இயக்கங்களை முற்றிலும் ஒழிச்சு கட்டுறதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் பின்னணியில பெரிய திட்டம் போடுதோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப ரொம்ப வலுவாவே வருது. காரணம் என்ன அப்படின்னா, காசா யுத்தத்தை சீக்கிரம் முடி அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அது பெரிய ஒரு போர்க்களமா மத்திய கிழக்கு முழுவதும் மாறிடக்கூடாது அப்படின்னு தான். ஆனா போர் சீக்கிரம் முடியும் அப்படின்னுங்கிற ஒரு தோற்றமும் இல்ல. அமெரிக்கா சீக்கிரம் முடியுங்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ கிடையாது. அமெரிக்கா டைம் கொடுத்துருக்கிறது இஸ்ரேலுக்கு பிப்ரவரி கடைசி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுவரையும் இதே மாதிரி போய்க்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த போர் நீண்டுகிட்டே போகும்போது ஹிஸ்புல்லாவை அடக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ள வந்துட்டார்கள், இன்னமும் ஆக்ரோஷத்தை காட்டுவார்கள். அப்படி ஒரு பக்கம் ஹவுதி ஆக்ரோஷத்தை காட்டும்போது அமெரிக்காவை போய் சவுதி கேட்குது, ரொம்ப ஆக்ரோஷத்தை காட்டிடாதீங்க, பார்த்து மெல்ல அடிங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. அதே மாதிரி அமெரிக்காவே இஸ்ரேல்கிட்ட சொல்லுது, லெபனான் எல்லைகள்ல ரொம்ப தாக்குதல் நடத்திடாத, வெறித்தனமா அங்க ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வந்துடாத அப்படின்னு. ஆனா இப்படி வெளிப்படையா இந்த பிளேயருங்க பேசுறது பூராமே சும்மா அப்படிங்கிற மாதிரிதான் இவர்களோட செயல் இருக்கு. உள்ளார்ந்து பெரிய யுத்தத்துக்கு தயாராகிறார்களோ, இல்ல பெரிய யுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் போன்ற இயக்கங்களை தரைமட்டமா ஆக்க போறார்களா, இல்ல அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ல சில வேலைகளை சாதிக்க போறார்களான்னு தெரியல. ஏன் இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா, ஹிஸ்புல்லாவை இனிமேல் அடக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸோட ஒரு தலைவரை பெய்ரூட்ல வச்சு போட்டு தள்ளுறாங்க, லெபனான் பகுதிகளில் வச்சு போட்டு தள்ளுறாங்க. ஹிஸ்புல்லாவோட ஸ்ட்ராங்கான ஹோல்டு உள்ள பகுதியில போட்டு தள்ளுறார்கள். இதோட எதிர்வினை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காது, ஒரு போரா மாறாதுப்பா, பெரிய அளவுல இருக்காதுப்பா இப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சின்ன லெவல்ல இருக்கிற போரை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிறதும் எல்லாராலும் கணிக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னா லெபனான் இஸ்ரேல் எல்லைகள்ல. அதையும் மீறி போர், இந்த சின்ன லெவல் போரை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு சொன்னது கொஞ்சம் கைமீறியே போயிருச்சு. ஏன் அப்படின்னா இஸ்ரேலோட இராணுவ இலக்குகள் மீது, அதுவும் குறிப்பா வான்படை இலக்குகள் மீது, ஏன்னா அதுதான் லெபனான்ல தாக்குதல் மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அந்த இலக்குகள் மீது சுமார் 62 ராக்கெட்டுகளை ஏவி பல விஷயங்களை தரைமட்டமா ஆக்கிட்டோம், உயிர் சேதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வெறும் 1 மணி நேரத்திலேயே நடந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா தயாராகுது அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க ரவுண்ட் த கிளாக் கண்காணிப்புல தான் இருக்கார்கள். அதையும் மீறி இப்படி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பிரான்ஸ், அமெரிக்கா ரெண்டுமே ஹிஸ்புல்லாவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் யுத்தத்தை பெருசுபடுத்திடாத, இந்த தாக்குதலை இப்படியே நிறுத்திடு அப்படின்னு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அந்த அழுத்தத்துக்கு ஹிஸ்புல்லா அடி பணியல, முடியாது, காசால யுத்தம் நிக்கிற வரையும் எங்களோட தாக்குதல் தொடரும் அப்படின்னு பழைய என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதே தான். ஸ்டேட்மெண்ட்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா களத்துல ஆக்ரோஷத்தை கூட்டிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஹமாஸோட தளபதியை இவர்கள் கொன்னது, அதுக்கு பழி தீர்க்கிறோம் அப்படின்னு. இப்பதான் முக்கியமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எப்படி இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய அளவு ஒரு போர் நிறுத்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அதே மாதிரிதான் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத பிரேக் பண்றாங்க. இது ஏறக்குறைய வெளிப்படையா இவ்வளவு நாள் ஹிஸ்புல்லாவை அடக்கி வைக்கணும், நேரடியா ஒரு பெரும் போருக்கு வேண்டாம்ங்கிற மனநிலையினால்தான் 1க்கு 1ங்கிற தாக்குதல்ல இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட தாக்குதலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஹிஸ்புல்லா மீது ஒரு தாக்குதல் திட்டம் இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் பல நேரங்கள்ல எல்லாருமே பார்த்தோம். இப்ப அந்த திட்டத்தை பெருசா கொண்டு போக இஸ்ரேல் தயாரா இருக்கு.
காசா நிலப்பரப்புக்குள்ள இஸ்ரேல் செய்யக்கூடிய சேட்டைகள் அமெரிக்காவை பெருசா பாதிக்கப்படுறதில்ல. அதை தாண்டி செய்யும்போது அமெரிக்காவுக்கும் பல பாதிப்புகள் இருக்கு. வர்த்தக ரீதியா கிடையாது, அரசியல் ரீதியான பாதிப்புகள், அரசியல் கணக்குகள் மாறி போகும். அப்படி இருந்தா அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, இஸ்ரேலை அடக்கி வச்சிருப்பார்கள் கட்டாயம். ஆனா அடக்கல அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வழியில இந்த காசா இஸ்ரேல் யுத்தத்தை சாக்கா வச்சு சில இயக்கங்களை முற்றிலும் ஒழிச்சு தள்ளலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அதனால உக்ரைன் யுத்தம் எப்படி 2 வருஷம் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னமும் முடிஞ்ச பாடு இல்லை. அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு பதட்ட நிலையிலே இருக்கட்டும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சு. அதோட ஆரம்பம்தான் இஸ்ரேல் லெபனான் எல்லைகள்ல தாக்குதலோட வேகம் அதிகரிச்சிருக்கு.